ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் ரைவாண்டா வளர்ந்துட்டா சாட்டா பேசுனா பார்க்குறீங்க? வேறு யார்? நான் இந்த உங்கள் சுண்டாஸ் பேசுகிறேன். இன்னைக்கான கருமத்துள்ளத்தை பார்க்க போகிறோன்னா டார்க் அண்ட் பிளாக்ல எபிசோட் 8ன்னு தான் நினைக்கிறேன்ப்பா. என்னடா வீடியோ போடுறது லேட்டாருன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கேன். நான் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. கருமம் அதுக்கு நான் படிக்கிறேன்னு கேட்டால் புக்கே காணும், எங்கிட்டு கிடக்குன்னு தெரில. அது வேறு தேடணும். சரி, அதை பார்த்துக்கலாம். சரி, காற்று போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம காத்தாய் பேச ஆரம்பிச்சிடலாம். இது டார்க் அண்ட் பிளாக் சீசன் 1ல் எபிசோட் 8 தான். கதையோட ஆரம்பத்தில் ஐயோ அந்த கன்றாவி தப்பிச்சு போயிடுச்சு, இப்போ அதை வேறு தேடணும். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தலைவன் மாயங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கண்டுபிடிச்சிட்டு அவனை யாரோ டப்பாக்குள்ளே பிடிச்சிருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படி எங்கிட்டு? டோசிக்காவோட டெத்து வந்து நார்மலாக இருக்குன்னு தான் நினச்சி, ஆனால் அதை கண்டுபிடிச்சது மிட்சிக்கு விஜயாச்சு அப்படின்னு சொல்ல, நான் அந்த பேரை சொல்லலாம் கூப்பிடாதரா, என்னோட பேர் கிராசவா காய் தான், அதெல்லாம் நான் பாஸ்ட்டு அந்த கர்மத்தெல்லாம் மறந்து தோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா நீங்கள் இன்னும் இந்த டிடெக்டிவாக என்னமோ காமெடியாக பண்ணுற மாதிரி தகவலாக கிடைச்சு அந்த பேரை யூஸ் பண்ணாதான் அந்த பேரே சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அவனை ஒரு நாள் போட சொல்ல போகிறேன் சொல்லியிருக்கேன். ஆமாம், இந்த பிரச்சனை பூனை கண்டுபிடிக்க போய் பூகம்பத்தை கிளப்பிட்டு இருக்கு. என்னது ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கே. அப்படியே பின்னாடி ஒருத்தையும் ஃபாலோ பண்ணுறான். முன்னாடி பார்த்தா, ஆமாம் இந்த நேரத்தில் நீ பார்ட் டைம் ஜாப் போடுறேன்னு சொன்னால் நான் நம்பி நினச்சிட்டுக்கேன், எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா நட்சத்திர ஸ்டாரையெல்லாம் பார்க்க வந்தி அப்படின்னு சொல்ல, ரெண்டு எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தா ஒன்றத்தையும் காணும். எங்கடா இவனை காணும், ஏன்னா காத்தவங்களை காணாமல் போயிட்டான் அப்படி இங்கிட்டு. ஏமா உங்களுக்கு போலீஸ் வந்து விசாரிச்சாங்களோ? ஆமாங்க, நிறைய கேள்வி கேட்டாங்க. தெரியும் இவங்க இப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆமாம், நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சி அந்த பூனையை கண்டுபிடிச்சி கொடுத்தேன், எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லைங்க அந்த பூனையே இல்லை அப்படின்னு சொன்னேன். இடமா சொல்கிறேன். ஆமாங்க அந்த பூனை ஏமோன்னு இல்லை அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டா நாடு சொல்லிட்டு நீ விட்டு தொலைடா. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஒருவேளை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்ல ஒன்று எட்டி பார்க்குது. அப்படியே ஆமாம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தா யார் அந்த மூத்த பொண்ணாட்டியே, ஆமாம் அவளே தான் வந்து என் புருஷன் கூட இருக்காது ஓடி போயிடுறி அப்படிலாம் சொல்லி என்னை மிரட்டினா. அப்புறம் ஃபைட்டில் நடந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. அவருக்கு வந்து அவளை பிடிக்கவே இல்லை, ஏன்னா பெர்ஃப்யூமில் யூஸ் பண்ணல. நான் வந்து நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு வித்தியாசமாக பேச, என்னடா கன்றாவி இது அப்படி எங்கிட்டு. இதில் இவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்களா? இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படியே யோசிக்க. பின்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு, ஏவா டீப்பாலாம் கொடுத்துட்டு போகிற அப்படி சொல்ல கேட்காம போயிட்டா. ஐயோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கேலே. அப்படியே ஆற்று பக்கத்தில் வைக்க, டே என்ன போட்டு தெளிறாதா அப்படின்னு சொல்லி கத்தா. யாராது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, நீங்கள் என்ன பேசுறதா? நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன், நீ ஹோட்டலில் பார்த்தேலே. ஆமாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுவும் பேசாத அந்த கோட்டை கொடுத்துட்டு ஓடி போயிடுறா. அப்படின்னா இந்த கேஸில் நீ ஃபாலோ ஆகிருக்கியா? என்னது கேஸா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா அதில் நீ இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் பேச, டே கொஞ்சம் வாய முடுறா ரொம்ப பேசுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு சிப் பண்ணிட்டு, சரி இந்த ட்ரெஸ்ஸை மாற்றோன்னு சொல்லி மாற்றிட்டு இருக்க. அப்பல என் தலைவே, டே நீ அந்த கம்யூனிட்டி தானே, உன்னை விட மாட்டேன்டா, எங்கே கொஞ்சம் நேரம் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குள்ள போயிட்டு அப்படியே சட்டையை தூக்கிட்டு ஓட, யாராது என்கிட்டே வா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒதுக்குது. முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாடிக்குள்ளே போயிடுது. என்ன நடக்குது இந்த காக்கால அப்படி இல்லையே? தம்பி நீங்களே எங்களை மாதிரி கம்யூனிட்டி தானே, உங்களுக்கு இந்த சக்தியெலாம் இருக்கா? அப்பனா நீனு பாடியில் இழந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அமுக்க அப்பையில் ஒருத்தங்க என்ட்ரி கொடுக்குறான். யாராது இன்னொரு கான்ட்ராக்டரா? பங்க பார்வையை பார்த்துறாதடா, பார்த்தேன்னா உனக்கு பால் ஊற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த இடத்துல இவன் பாடிக்குள்ள இவனே போயிடுறேன். உன்னை விட மாட்டேன்னு வரட்டேன். டே எனக்கு பால் ஊற்றுறாங்க டக்குனு காப்பாற்றோட இது கத்த. ஸோ பேட். அந்த மாதிரி நேரத்தில் நீ சர்ச்சில் வந்திருக்க பார்த்தியா? என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? ஃப்ளாட் அஜிஸ்ட் உள்ள பொண்ணு. நீ திருப்பி நீ ஹராஸ் பண்ணுறியா? சரி இந்த கேஸில் நீ ரொம்ப இன்வால்வ் ஆகாத, அதுவே பூனையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சரி நான் இப்போதான் கொஞ்சம் ரீசெண்டாக தேடி பார்த்ததில் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சு, இவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே உள்ள வீட்டெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ செத்து போய் கிடக்குறாங்களே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, இவன் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். அப்படி இங்கிட்டு பார்த்தா, ஏப்பா உனக்கு இதை பற்றி தெரியுமா? மியோ ஒன்றா தான்டா. சாரிப்பா நான் அந்த டேட்டாவெல்லாம் இன்டர்நெட்லேருந்து ரிசீவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறேன்? ஆமாப்பா இந்த பூனையோட பிரெயினோட கெப்பாசிட்டியே கம்மி தான், ஆனால் கான்சியஸ்லேயே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நேற்று மாதிரி குப்பத்தூரில் போய் கிடப்பேன். இந்த ஃபோட்டோவில் உள்ளவே நார்மலான மனுஷன் தான்ப்பா. இவனுக்கு கொஞ்ச நாளாக பவர் கிடைச்ச மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் இந்த பவர் வந்து ஏற்கனவே ஒருத்தவன் இருந்திருக்கு, அவன் பேர் காப்பூர். அவன் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த பூனையும் இப்போதான் புரியுது. அப்போனா அவன் பாடியை இவன் பொசஸ் பண்ணியிருக்கானா? அவனோட ஒரிஜினல் பாடி செத்து போச்சா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அப்படிங்கிட்டு என்னங்க நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்லாமா 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. அதோட அந்த அம்மாவுக்கு பூனைனாவே சுத்தமாகவே ஆகாதான். அப்புறம் உங்கள் பூனையை கடத்த போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்கா? அதெல்லாம் இல்லை என்னோட இன்ஸ்டின் சொல்லுது அப்படின்னு சொல்ல, தெரியுதா மறைக்க முடியாதுன்னு. சரி சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவள் செத்து கிடந்தா. நீங்கள் எதுக்கு அவங்க வீட்டுக்கு பண்ணி சொன்னேன்? ஏன்னா அது என் புருஷை வீடு, அதை அவள் குப்பையாக போட்டு திரும்ப நான் பார்த்துட்டு இருக்கணுமா? அதுக்காக நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனேன். அப்போல போய் தலை திறந்து பார்க்குறேன், பவர் பாயிண்ட் செத்து போய் கிடக்குறா. எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டு, அதனால தான் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அதை என்னால் மறைச்சிட்டு கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கு நீங்கள் என்னை மாட்டி விட்டீங்க.
இல்லை நான் அந்த அர்த்தத்தில் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு பார்த்தா ஏப்பா தம்பி நீங்கள் என்னை வர சொன்னதா அப்படி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே திருப்பி இங்கிட்டு வந்தா நான் அவளை பார்க்கும்போது ரொம்பவே நார்னா குடலில் பற்றிட்டு வந்துச்சு. வெளியே உட்காந்து வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவனுக்குலாம் இது மாதிரி சாவதே வரணும்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கேன். என்னடி சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இல்லைப்பா என் புருஷன் இருக்கான் பார்த்தியா, அவன் ஒரு புடலங்கா. அவன் என்னை பார்த்தா ஸ்லம் பண்ணி பார்த்துட்டு இருப்பா எல்லா இடத்தையும். ஐயோ என்னப்பா சொல்லிட்டுருக்கீங்க. ஆமாப்பா அவன் அவனுக்கு வாசனை செண்டு பிடிக்கணும் தான் நான் எல்லா வாசனையும் போட்டேன். ஆனால் அந்த தற்கொலைக்கு என்னோட வாசனை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னான் பாரு. முடியலை, என்னால் முடியலை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இங்கிட்டு வந்தா எப்பா தம்பி உங்கள்கிட்ட இருந்து அந்த பொருள் எடுத்துட்டு இந்த கன்றாவி விட்டு போகணுண்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை திறந்து பார்த்தா நீ தானே ஒரு செகண்டில் போட்டு சொல்லிட்டான். சாயத்துக்கு முன்னாடி சாக்ஸை மறந்து பார்த்துட்டு செத்து போயிடுறான். அப்படி இங்கிட்டு ஆமாங்க அவங்க கூட வாழ்ந்ததுலே எனக்கு ஒய்ஃப்னு ஒரு பட்டம் மட்டும்தான் கிடச்சதே தவிர மற்ற நான் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல அப்படி இவ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே திருப்பி இங்கிட்டு வந்தா இந்த 3 ஃபார்முலாதே இருந்துச்சு நான் எடுத்து கொடுக்க. ஓ இதே 3 பேர் திருடிட்டு போனாங்க. அவங்ககிட்ட இருந்து இவன் திருடி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வாங்கிட்டு போக. ஓ நீ என்னப்பா பண்ணுற. ஏப்பா இவன் சாகிறதுக்கு முன்னாடி இது முறந்து பார்த்து செத்து போயிருக்காப்பா. என்னால் அந்த கான்ட்ராக்டை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு போக என்னால் இதே புரிஞ்சிக்க முடியல. இவனோட பாடியை இழந்ததுக்கப்புறமும் இப்போ செத்ததுக்கப்புறமும் இவனுக்கு துணையாக இருக்கிறது இந்த ஒரு சாக்ஸ் மட்டும்தான். எப்படின்னா என்னைய மாதிரி அப்படின்னு சொல்ல. அப்படி இங்கிட்டு எப்பா முடியலன்னு சொல்லிட்டு இவன் வெளியேற. அப்படி ஒரு பொண்ணு கொடையை கொடுத்துட்டு வெக்கப்பட்டுட்டே உள்ளே ஓடுது. என்னையா நடக்குது இங்கே. அப்படியே ஹெர்னாண்டஸ் அது நீ தானே அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த பூனை ஓடி போகுது. இது விட்டுட்டு போகிற பாரு அப்படின்னு சொல்ல இது யார்ட்டா இருக்கும் அப்படி பார்த்தா கடைசி வரையும் அந்த பூனை என் கண்ணில் படவே இல்லை. ஆனால் எப்படியோ காசு மட்டும் வாங்கிட்டி அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்போல நான் அந்த பையனை பார்த்தேன்டா அந்த ஹேண்ட்ஸமாக அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்தோம்ல அந்த பையன்டா அப்படி சொல்ல. அவனா நான் அந்த தம்பியை பற்றி விசாரிச்சு பார்த்து நான் கண்டுபிடிச்சது என்னென்னா அவன் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய சோத்து மூட்டையாக இருப்பேன் போல. மாவா அந்த உன்னை ஹேங் தேர்றாப்பா அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா நீ கனவை கிளச்சிட்டப்பா உனக்கு கனவுல இருந்துச்சா. அவன் மனுஷங்கள மாதிரி தூங்குறது குளிக்கிறது அது மாதிரி அற்ப கனவுல தான். என்ன பண்ண முடியும் இந்த பூனை உடம்பை வச்சுட்டு என்னால் அமைதியாக அழுங்காமல் குழுங்காமல் தூங்குதாப்பா முடியும் அப்படின்னு சொல்ல. ஓ நீ எப்போ சோகமாக இருக்க இது காமெடி நீ சிரிக்கணும் அப்படின்னு சொல்ல. இதோடையே இந்த எபிசோடு முடியுதுப்பா. இதுலேருந்து உங்களுக்கு நான் ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பூனைக்குள்ள இருக்கிறது அவனோட சோலே கிடையாது. அவனோட சோல் தான் அவனோட பாடி கிடையாது. ஏன்னா அவனோட பாடி தொலைஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்த எபிசோடு எப்போ வரும்னா உங்களுக்காக சீக்கிரமாக இந்த 20 நாளுக்கு அப்புறமோ 20 நாளுக்குள்ளேயோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி நீங்கள் காரியத்தை பொறுத்துக்குள்ளே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். பார்த்தோட மத்துக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.